வீட்டை கட்டுவதற்கு, to build your house and other houses and to build the house of God. உன்னுடைய வீட்டை கட்டுவதற்கு, மற்றவருடைய வீட்டை கட்டுவதற்கு, தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு. Did you keep it in your mind? உங்க சிந்தனையில வைத்துக் கொண்டீங்களா? So when we got saved, நாம் ரட்சிக்கப்பட்டபோது in our spirit God put a desire to live for him. நம்முடைய ஆவியிலே தேவனுக்காய் வாழ்வதற்கான விருப்பத்தை நமக்குள்ளே And we வைத்தார். spent lot of time in prayer, in worship and reading the word of God. ஆராதனையிலே, ஜெபிப்பதிலே, தேவனுடைய வார்த்தையை படிப்பதிலே அநேக நேரத்தை நாம் செலவழித்திருக்கிறோம். And we were ministering to other people with whatever we had in our hand. நம்முடைய கரங்களிலே எது இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்தோம். When you got saved, நீங்க ரட்சிக்கப்பட்ட போது, just get back to that days. அந்த நாட்களுக்கு திரும்பி வாங்க. Your heart was so hot for God. உன்னுடைய இருதயம் தேவனுக்காய் ஏங்கினது, அனல் கொண்டிருந்தது, அனல் கொண்டது. When days passed, நாட்கள் கடந்த பிறகு we started to use God for us rather than we being used for God. நாம் தேவனுக்கு பிரயோஜனப்படாமல் தேவனை நமக்கு பிரயோஜனப்படுத்திக் Did you கொள்கிறோம். heard that? Nowadays we are using God more for us rather than we being used for God. நாம் தேவனுக்கு பயன்படாமல் தேவனை நமக்கு பயன்படுத்திக் கொள்கிறோம். Hallelujah. Hallelujah. Somehow we lost the cutting edge. எப்படியோ அந்த வெட்டு முனையை நாம் தமிழ்ல இழந்திருக்கிறோம். இதுக்கு வெட்டு விளம்புன்னு இருக்கு. இன்னொரு வார்த்தை என்னன்னா அதிநவீனன்னு இருக்கு. இன்னொன்னு இந்த கட்டிங் எட்ஜுக்கு நுட்பம் அப்படின்னு இருக்கு. when you get நுட்பம், அதிநவீன அல்லது வெட்டு விளம்பு அப்படின்றது தான் அந்த கட்டிங் எட்ஜ்ன்றது. so the acts are gifts that God has given as a weapon. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆமா அந்த கோடாலி அதை வரமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். that's also a weapon. அது ஒரு ஆயுதம். whatever gift God gave to you, தேவன் உனக்கு எந்த வரத்தை கொடுத்தாரோ, it may be a singing, அது பாடலா it may be இருக்கலாம், doing good to somebody, மற்றவர்களுக்கு it may be நற்கிரியை, praying, ஜெபிப்பது, it may be sharing the gospel, சுவிசேஷத்தை it may be சொல்லுவது, giving whatever a cloth or something, a medicine, something to somebody. உன்னிடத்தில் இருக்கிற உடையோ இல்ல மருந்துகளோ எதை கொடுத்தாலும் சரி, it was that was an effective thing that God has put inside you. அந்த காரியங்களை தேவன் நமக்குள்ள போட்டிருக்கிறார். A 25-year-old pastor said, I will never lose my cutting edge. 25 வயதுள்ள ஒரு போதகர் சொன்னாரு, என்னுடைய திருப்பு முனைய வெட்டு முனைய நான் இழக்க மாட்டேன், வெட்டு விளம்ப நான் இழக்கவே மாட்டேன். வெட்டு முனைய இழக்க. After 40 years he says many times I lost it. 40 ஆண்டுகளுக்கு பிறகு சொன்னாரு, அநேக தடவை இழந்துட்டேன். See, still you have hope. Still after losing, you have hope when you are connected to a person who is connected to heaven. நீ இழந்த போதிலும் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது அதை திருப்பிக் கொள்வதற்கு. ஒரு தேவ மனிதன், பரலோகத்திலே தொடர்பு இருக்கிற ஒரு தேவ மனிதனை நீ தொடர்பு கொண்டால் நீ திருப்பிக் கொள்ளலாம். they want to improve their living place. In this instant what we are saying is, இந்த சம்பவத்துல நாம் பார்க்கிற விஷயம், அவங்க இருக்கிற இடத்தை அவங்க இன்னும் மேம்படுத்த. they were all the prophets. It was a school of prophets. அது தீர்க்கதரிசிகளின் பள்ளி. and Elisha was dwelling with them. அங்கே எலியா அவர்களோடு எலிசா அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். and the small prophet said, the junior prophet said to the senior prophet, the place where we are dwelling is too small. அந்த இடத்துல சின்ன தீர்க்கதரிசி அவரை பார்த்து சொல்லுகிறார், நாம் வாழுகிற இந்த இடம் மிகவும் குறுகியதா இருக்கிறது. See, the pastor, the senior pastor or the senior prophet did not say, come on, let's build a big church. அந்த இடத்துல இருக்கிற அந்த சீனியர் போதகரோ இல்ல சீனியர் தீர்க்கதரிசியோ வாங்க ஆலயத்தை கட்டலாம்னு சொல்ல. He didn't say. இல்ல சொல்ல. This man was carrying the power of God inside him, but the junior prophets, they were having the burden inside them. இந்த மனிதன் எலியா எலிசா தேவ வல்லமை சுமந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கீழே இருக்கிற மனிதர்களுக்கு பாரம் உண்டாயிருக்கிறது. So they had the burden because the place was small. அவங்களுக்கு இருந்த பாரம் இடம்
சின்னதா இருக்கிறது. They want to improve their living place. அவங்க இருக்கிற வாழ்கிற இடத்தை மேம்படுத்த வேண்டும். So one of the nameless prophet from the school of prophet, while he was, he just called. தீர்க்கதரிசிகளின் பள்ளியிலே பெயர் சொல்லப்படாத ஒரு தீர்க்கதரிசி அவரை அழைக்கிறார். So when they went, அவங்க போகும்போது they called him and he went with them. அவர்கள் அவரை அழைத்தார்கள், அவர் அவர்களுடனே போனார். Now while they were on work, அவங்க வேலை செய்து கொண்டிருக்கும்போது one of the prophet, he lost his cutting edge. ஒரு தீர்க்கதரிசி he lost his axe. கோடாலியை தொலைத்து It போனார். fell in the water. அது தண்ணீரிலே விழுந்து So விட்டது. all he can do was to lament. என்ன செய்வது? வெறும் புலம்பணும், அழணும். In this painful situation, இந்த வலியான சூழ்நிலையில now he was lamenting. அவர் புலம்புகிறார். He said, alas my master. என் எஜமானனை நான் கேட்கட்டும். ஐயோ என் எஜமானனே. ஐயோ என் எஜமானனே. So alas my master, it was borrowed. See this word, alas my master, it was borrowed. ஐயோ என் தமிழ் எப்படி இருக்கு? இரவலாய் வாங்கினது என்று கூவினான் இருக்கு. He cried, in other words. அவன் அழுதான். Hallelujah. Hallelujah. Somebody, the word alas is for all the pain you have gone through and experiencing. ஐயோ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நீ போன உன்னுடைய வலி, நீ அனுபவித்த கொண்டிருக்கிற அனுபவித்த வலிகள். It means, alas means, ஐயோ என்றால் a broken heart. உடைக்கப்பட்ட இதயம். So the word alas is they are expressing a deep anguish of soul. ஐயோ என்றால் ஆத்துமாவிலே இருக்கிற துயரத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதாகும். ஆத்தும வியாகுலத்தை வெளிப்படுத்துவதாகும். I cannot do anything about the situation, but the only thing I can do is I have to cry. இந்த சூழ்நிலையை குறித்து என்னால எதுவும் செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையில என்னால அழதான் முடியும். See, there are times where you cannot articulate anything by the word that you speak. நீ பேசுகிற வார்த்தையினால எதையுமே உன்னால விவரிக்க முடியாது. But the only thing you can do is you will only know to cry. உனக்கு அப்போ தெரிந்தது உன்னால அழதான் முடியும். You talk when you are not broken. நீ உடைக்கப்படாத போது நீ பேசலாம். You will talk too much when you are not broken. நீ உடைக்கப்படாத போது அதிகமாய் பேசலாம். But when you are broken you have no words, only you have tears. ஆனால் நீ உடைக்கப்படும் போது உன்னிடத்தில் வார்த்தை இருக்காது, வெறும் கண்ணீர் தான் இருக்கும். There are times with your strength you will fight, you will argue, you will speak, but there are times you cannot speak at all. You will only cry and you say, alas my master. உன்னிடத்தில் பலம் இருக்கும் பொழுது நீ போராடுவே, யுத்தம் செய்வே, ஜெபிப்பே, எல்லாத்தையும் செய்வே. ஆனால் நீ உன் பலத்தை இழக்கும் போது ஐயோ எஜமானனே என்று அழுவாய். See, let me say this word very frankly. இந்த வார்த்தையை நான் வெறும் தெளிவா சொல்லட்டும். Stop trying to be too strong. ரொம்ப அதிக பலவானா இருக்கிறத நிறுத்திரு. இருக்கிற மாதிரி நடிக்காத. Stop acting you are strong. பலமா இருக்கிறது போல நடிக்கிறத நிறுத்து. You need to tell the truth through your cry. உன்னுடைய அழுகையின் மூலமாய் உண்மையை நீ சொல்ல வேண்டும். Sometimes more than your words, சில வேளையிலே உன்னுடைய வார்த்தைகளை காட்டிலும் your tears will say that you are speaking the truth. உன்னுடைய கண்ணீர் சொல்லும் நீ உண்மையை பேசுகிறாய். What is the truth? உண்மை என்ன? I had it. என்னிடத்தில் இருந்தது. I lost it. நான் இழந்து போனேன். And it hurts. And it hurts. அது என்னை காயப்படுத்துகிறது. I had it. என்னிடத்தில் இருந்தது. I lost it. நான் இழந்து போனேன். And it hurts. அது என்னை காயப்படுத்துகிறது. So I am crying. அதனால் நான் அழுகிறேன். Because I lost it. நான் இழந்து போனபடியால். He cried because what he lost was not his. அவன் அழுததற்கான காரணம் அவன் இழந்து போனது அவனுடையது அல்ல. It was borrowed. அது கடனா இரவலாய் வாங்கினது. And he had no power to pay back what was lost. எதை இழந்தானோ அதை திருப்பி தருவதற்கான பணம் அவனிடத்தில் இல்லை. அவனிடத்தில் he had no power. பலன் இல்லை. Sometimes people lose something that we cannot give back to them. சில வேளையில ஜனங்களுக்கு தெரியும் சிலதை திருப்பி கொடுக்க முடியாது. சிலர் தொலைச்சாங்க, அவங்க தொலைச்சதை நம்மளால திருப்பி தர முடியாது. Are you there with me?
So what we will do in that situation? அந்த சூழ்நிலையிலே என்ன செய்வோம்? The only thing we know is நமக்கு தெரிந்த ஒரே காரியம், we cry. நாம் அழுகிறோம். Do you agree with me? என்னோட ஒத்து போறீங்களா? Are you really into this sermon? உண்மையா இந்த செய்திக்குள்ள இருக்கிறீங்களா? He cried. அவன் அழுதான் because he lost it. அவன் இழந்த போனபடி. All of us in some form have the habit of losing our effectiveness. நாம் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு தேவையானதை இழந்து போயிருக்கிறோம். Effectiveness means தேவன் அவருக்காக வல்லமையா செயல்படணும் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை வச்சிருப்பாரு. அதை எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தொலைச்சிருக்கிறோம். ஆனா தொலைச்சா அதை பத்தி எந்த விதமான பாதிப்பும் இல்லாத கூட உக்காந்து இருப்போம். ஆனா பாதிப்பு உனக்கு இல்லை, உன்னை நம்பி கொடுத்தா இருப்பாரு. உன்னுடையதை தொலைச்சா உனக்கு அவ்வளவு வலிக்குதே, ஆனா உன்னை நம்பி ஒருத்தர் கொடுத்தாரு, அதை தொலைச்சிருக்கிறியே, அது ஏன் உனக்கு பாதிப்பு உண்டாக்கல? So giving our best to work out in the ministry, in our community, effectively God gave us something. நமக்கு தேவன் இந்த ஊழியத்துல இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்யணுன்றதுக்காக தேவன் நமக்கு சிறந்தவைகளை கொடுத்தார். Giving our best to work out in the ministry, in our community. He want to give his contribution by cutting the tree. That young prophet, he wanted to give his contribution by cutting the tree. அந்த மரத்தை வெட்டி அவருடைய பங்கை கொடுக்க வேண்டும் என்று அவனுடைய நன்கொடை. Contribution is நன்கொடை. So whatever you are giving to people or God is your contribution. நீங்க ஜனங்களுக்கோ தேவனுக்கோ எதை கொடுக்கிறீங்களோ அது உங்க நன்கொடை. Say when we give to the beggars, it's alms giving, but when you give to a society or to God, it's a contribution. ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அது தர்மம், தர்மமாய் கொடுக்கிறோம். ஆனால் சபைக்கோ சமுதாயத்துக்கோ கொடுக்கும்போது அது நம்முடைய நன்கொடை. Hallelujah. Hallelujah. Are you there with me? Amen. And all of a sudden his axe head falls out. சடுதியிலே அவனுடைய கோடாரி வெளியே விழுந்தது. And all he can do is cry out. அவனால செய்ய முடிந்தது அவன் அழுகிறான். What he can do is he just cried. அவனால முடிந்தது. When you love something and lose it, நீ ஒன்றை நேசித்து அதை இழந்து விட்டால் it's all right to cry about it. அதை குறித்து அழுவதற்கு உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. Hallelujah. Say for example, உதாரணத்துக்கு I'm a father. நான் தகப்பன். I love something. நான் ஒன்றை நேசிக்கிறேன். If I lose something, நான் ஒன்றை இழந்து விட்டால் it hurts me. அது என்னை காயப்படுத்தும். And I will cry for it. நான் அதுக்கு அழுகிறேன். And my son, he loves something. என்னுடைய குமாரன் ஒன்றை நேசிக்கிறான். And if he loses it, அதை இழந்தால் it hurts him. அது அவனை காயப்படுத்துது. But my heart is not bothered about his hurt. அவனுடைய காயத்தை குறித்து என்னுடைய இருதயத்துக்கு This is selfishness. இது சுயநலம். When you loved it, நீ நேசிக்கும்போது you cried it. நீ அழுத. When your son or daughter is crying, உன்னுடைய மகனோ மகளோ அழும்போது you are not least bothered about that. நீ அதை குறித்து What kind of a person are you because you are not understanding the hurt of others? எப்படிப்பட்ட மனிதன் நீ மற்றவனுடைய இருதயங்களை புரிந்து கொள்ளாதிருக்கிறாய். So I'm saying it's okay if you cry when it hurts. அது காயப்படுத்தும்போது அழுதால் பரவாயில்லை. Somebody say it's okay to cry. அழுவது பரவாயில்லை. Oh, you are so quiet, church. But if there are one or two people I'm talking for you, it is good to cry. நீங்க எல்லாம் ரொம்ப மௌனமா இருக்கிறீங்க. ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ நான் சொல்றேன், அழுவது நல்லது. When you love something and lose it, it's all right to cry about. நாம் ஒன்றை நேசித்து அதை இழந்து விட்டால் நாம் அழுவதற்கு நமக்கு உரிமை உண்டு. பரவாயில்லை அழு. It's all right to tell the truth about your loss. உன்னுடைய இழப்பை குறித்து உண்மையை சொல்லுவது சரி. And how you feel of your loss. உன்னுடைய இழப்பை எப்படி உணர்கிறாய்? It's just share. பகிர்ந்து கொள். We got Bible witnesses to testify. No matter how great you are, நீ எவ்வளவு சிறந்தவனா இருந்தாலும் இந்த மாதிரி தொலைச்சவனுங்க நிறைய பேர் பைபிள்ல இருக்கிறாங்க. And we have testimony about those things. அந்த காரியங்களை குறித்துதான சாட்சி இருக்கிறது. In one scene of your life, losing your cutting edge is always possible. வாழ்க்கையின் உன்னுடைய ஒரு பகுதியில
வெட்டு முனையை வெட்டு தொலைக்கிறது முனையை தொலைப்பது சாத்தியமா இருக்கும். சாத்தியமான ஒண்ணு. ஹalleluya சொல்லலாம். ஹalleluya. You don't think that you will not lose it. Definitely you will lose it. நீ நான் எதையும் இழந்துருவேன் நினைச்சு இருக்காத, இழக்க முடியாதுன்னு நினைச்சிருக்காத. இழக்க முடியாதுன்னு இருக்காத, ஒரு நாள் இழந்து போவாய். King Saul was the king of Israel on the throne. இஸ்ரவேல் தேசத்திலே சிங்காசனத்திலே சவுல் ராஜாவா இருக்கிறார். And he lost his edge of spiritual effectiveness. அவருடைய ஆவிக்குரிய செயல்திறனை இழந்து விட்டார். சொல்லுங்க, ஆவிக்குரிய செயல்திறனை. ஆனா என்னன்னா இருக்குது? ராஜ்யம் இருக்குது, நிறைய அரசாங்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா கர்த்தருக்காய் செயல்படுற செயல்திறன் மாத்திரம் இழந்து விட்டார். And it was okay for him. அவருக்கு அது பரவாயில்லை. Oh, hallelujah. We know about, and he left God. அவன் தேவனை விட்டு and God left him. தேவன் அவரை விட்டு விட்டார். You know that, right? Saul left God and God left Saul. சவுல் தேவனை விட்டு விட்டார், தேவன் சவுலை விட்டு விட்டார். You are thinking, okay, to leave me and my work, and even I think, okay, to leave you and your work. நீ நினைக்கிற என்னுடைய வேலையை விட்டுட்டு இருக்கலாம் பரவாயில்லன்னு, நானும் நினைக்கிறேன் உன்னை விட்டுட்டு இருக்கலாம் பரவாயில்ல. What you give is what God gives to you. நீ எதை தேவனுக்கு கொடுக்கிறாயோ அதையே தேவன் உனக்கு கொடுக்கிறார். And we know about Samson, the great superman. சிம்சோன் சூப்பர்மேனை குறித்து with supernatural strength. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. One day Samson decided to go in a wrong direction and lost his strength. ஒரு நாள் சிம்சோன் தவறான வழியில போவதற்கு தீர்மானித்தான், அவனுடைய பலனை இழந்து போனான். So his spiritual empowerment was gone. அவனுடைய ஆவிக்குரிய எம்பவர்மென்ட் போய்விட்டது. So but he had the same physical physique. ஆனாலும் அவனுடைய சரீர ரீதியான உடல் கட்டமைப்பு அப்படியே இருந்தது. When they looked at him, he's the same Samson. அவனை பார்க்கும்போது அதே சிம்சோன். But ஆனால் he ended blind, bound and bald. He ended blind, bald, and bound. குருடாய் மொட்டையாய் கட்டப்பட்டான். புரியுதா? He ended, how did he end it? He ended blind. குருடாய் முடிதான். He was bound. கட்டப்பட்டான். And he was bald. ஷேப் பண்ணிட்டானுங்கல. மொட்டை அடிக்கப்பட்டான். So Israel also lost the cutting edge of God's presence. தேவனுடைய சமூகத்தின் முனையை இழந்து விட்டான். Israel. At the time of the Eli's sons were there, no. At the time Israel lost the strength of God's glory. ஏலியின் பிள்ளைகள் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் தேவனுடைய பலத்தை இழந்து போனார்கள். They lost God's presence. தேவ பிரசன்னத்தை இழந்து போனார்கள். What people think is, ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? It's okay to lose God's presence. பரவாயில்லை தேவ பிரசன்னத்தை இழப்பது. They want to encash God's presence for everything in this world. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் தேவ பிரசன்னத்தை வச்சு அதை திருப்பலாம் நினைக்கிறாங்க. Some people, they want to encash eternity for earth. சிலர் நித்தியத்தை பூமிக்காக திருப்பலாம் நினைக்கிறாங்க. But there are certain people, they want to just encash earth for eternity. சில ஜனங்கள் உண்டு இந்த பூமிக்காக பரலோகத்தை வாங்குறாங்க. இல்ல இந்த பூமியை செலவிடுறான். இந்த பூமிக்குரிய எல்லாத்தையுமாவது கொடுத்தாவது மண்ணை கொடுத்தாவது மாணிக்கத்தை வேணா வாங்கிடுவாண்டா, ஆனா இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட மாட்டோன்றவங்களும் இருக்கிறோம். ஒரு ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. Say one more hallelujah. Hallelujah. So do not encash eternity for earth, but you can encash earth for eternity. Amen. நீங்க பரலோகத்திற்காக நித்தியத்திற்காக பூமியை செலவிடலாம், ஆனா பிரியமானவர்களே பூமிக்காக நித்தியத்தை செலவழிச்சிடாதீங்க. So these people, they had a covenant promise. இந்த ஜனங்களுக்கு உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் உண்டு. That is, you will never lose your battle with anybody. அது என்னவென்றால் உங்க யுத்தத்தை நீங்க யார்கிட்டயும் இழக்க மாட்டீங்க. But when they lost the presence of God, ஆனால் தேவ பிரசன்னத்தை அவர்கள் இழந்த போது, they lost the glory of God. அவர்கள் தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். All their life they have to live under a banner called Ichabod. They have to live under a banner called Ichabod. அவர்கள் Ichabod என்ற கொடியின் கீழாக வாழ வேண்டிய நிலைமை. Ichabodனா, the word Ichabod means the glory of Israel had left. எக்கபோத் என்றால் தேவ மகிமை இஸ்ரவேலை விட்டு. So the meaning is the glory of God has departed.
தேவ மகிமை அவர்களை விட்டு and they lived in that banner. அந்த தலைப்பிலே They were losing the cutting edge. அவங்க வெட்டும் விளம்பை இழந்தார்கள். வெட்டு முனையை இழந்தார்கள். So they were destined for victory, but they lived, defeated life before their enemies. அவர்கள் வெற்றிக்காக எதிர்நோக்கினார்கள், எதிராளிகளாலே அவர்கள் தோற்கப்பட்டார்கள். Listen everybody very carefully. எல்லாரும் கவனமாய் கேளுங்க. Don't get to be too proud while you're doing the right thing for the Lord. தேவனுக்காய் சில காரியங்களை செய்யும் பொழுது அதிக இல்ல தேவனுக்காக செவ்வையான காரியங்களை செய்யும்போது, when you are doing a right thing for God, don't be caught up by pride. பெருமையினால பிடிபடாதீங்க. You are doing a right thing for God. நீங்க தேவனுக்காக நல்ல காரியம் தான் செய்றீங்க. Don't be caught up by pride. பெருமையினால பிடிபடாதீங்க. Listen very carefully. கவனமாய் கேளுங்க. Here, இங்க because even while you are doing a right thing for the Lord, you can lose the cutting edge. தேவனுக்காய் சரியான காரியங்களை செய்த போதிலும் வெட்டு முனையை நீங்கள் இழந்து விடலாம். Are you there with me? இருக்கிறீங்களா? All those three Samuel, Saul, or the children of Eli at the time, the Israelites and Samson, all those people, they were not doing right when they missed the glory. சவுல், ஏலியின் பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள், சிம்சோன், இவர்கள் எல்லாரும் தேவனுக்கு கரெக்ட்டா இல்லாத போது, சபையா இல்லாத போது இழந்தானுங்க. சரியா இல்லாத போது மகிமை இழந்து விட்டார்கள். They lost the cutting edge. அவங்க வெட்டு முனையை இழந்து விட்டார்கள். But you can, because you're right before God, நீங்க தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கிறீங்க, but still even you can lose it. நீங்களும் இழக்க வாய்ப்பு இருக்கிறது. You know why? எதற்கு? Here, இங்க this man, இந்த மனிதன் was doing a right thing. சரியான காரியத்தை செய்கிறார். Are you there with me? He is cutting the wood for the Lord's work. தேவனுடைய வேலைக்காக மரங்களை வெட்டுகிறார். He is doing the right thing for the Lord. தேவனுக்காய் சரியான காரியத்தை செய்கிறார். Somebody says செவையான காரியத்தை கர்த்தருக்காய் செய்து கொண்டிருக்கிறேன். செவையான காரியத்தை கர்த்தருக்காய் செய்து கொண்டிருக்கிறேன். But still you can lose your cutting edge. ஆனாலும் உன்னுடைய வெட்டு முனையை நீ இழக்க முடியும். And when you lose it, நீ இழந்த போது, when you lose it, cry and reach somebody else and tell you lost it. நீங்க அதை இழந்த போது அழுது ஐயோ என்று யாரிடத்திலே அணுகும்போது, போய் சொல்லும்போது, go and say to somebody, போய் யாரக்காயிலும் சொல்லுங்க. because it is a painful reality. ஏனென்றால் அது உண்மையுள்ள வலி. Loss will make you cry. இழப்பு உன்னை அழச் செய்யும். Loss will disappoint. இழப்பு உன்னை தோல்வி போல தோன்றும். Loss will break your expectations. இழப்பு உன்னுடைய எதிர்பார்ப்புகளை உடைக்கும். Listen, Queen Elizabeth II said, இரண்டாம் எலிசபெத் ராணி, she said, grief is something you pay for your loss. உன்னுடைய பிரியமான இழப்புக்கு துயரம் என்பது நீ கொடுக்கிற ஒரு விலை. கொடுக்கிறீங்களா? வெறிய நீ துயரப்படுறியா? அது வெறியன் துயரம் இல்ல. நீ இழந்த ஒன்றுக்காக நீ கொடுக்கிற விலை. நீ இழந்ததில்லை, இப்ப அழுறியே. Look at that queen's word. I don't know how deeper it's getting inside you. Grief is something you pay for your loss. உங்க நஷ்டத்திற்காக நீங்க கொடுக்கிற விலை தான் உங்களுடைய துயரம். Somewhere along the way you lost your joy. எங்கேயோ வழியில உன் சந்தோஷத்தை இழந்து விட்டாய். Somewhere along the way you lost your strength. எங்கோ ஒரு இடத்துல உன்னுடைய பலத்தை இழந்து விட்டாய். Somewhere you lost your family. ஏதோ ஒரு இடத்துல உன்னுடைய குடும்பத்தை இழந்து விட்டாய். Somewhere you lost your loved one. ஏதோ ஒரு இடத்துல நீ Somewhere you lost your opportunities. ஏதோ ஒரு இடத்துல உன்னுடைய சந்தர்ப்பங்களை இழந்து விட்டாய். And somewhere somehow you lost even yourself. சில வேளையிலே சில சந்தர்ப்பங்களிலே உன்னையே நீ இழந்து விட்டாய். You lost balance out of you. உன் இடத்துல இருக்கிற நிலையை நீ இழந்து விட்டாய். Lord, கர்த்தாவே, I was doing right only. No, நான் சரியான காரியத்தை செய்கிறேன். Then why all this? ஏன் இதெல்லாம்? I was cutting for the Lord. தேவனுக்காய் நான் வெட்டி கொண்டிருக்கிறேன். Then why this loss? எதற்கு இந்த இழப்பு? This is a painful reality. இது உண்மையான வலி, உண்மையுள்ள வலி.
Wherever there is a painful reality, எங்கெல்லாம் உண்மையுள்ள வலி இருக்கிறதோ, somebody listen this word very carefully. இந்த வார்த்தையை எல்லாரும் Wherever there is a painful reality, எங்கெல்லாம் உண்மையுள்ள வலி wherever இருக்கிறதோ, there is a painful reality, எங்கெல்லாம் உண்மையுள்ள வலி இருக்கிறதோ, there must be a prophetic response. அங்கே தீர்க்கதரிசன பதில் இருக்கும். Wherever there is a painful reality, there must be a prophetic response. எங்கெல்லாம் உண்மையுள்ள வலி இருக்கிறதோ அந்த இடத்துல தீர்க்கதரிசியினுடைய பதில் இருக்கும். தீர்க்க தரிசனமான மறு உத்தரவு வரும். ஆமென். Wherever there is a true painful reality, there will be a prophetic response. உண்மையுள்ள வலி எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்துல தீர்க்கதரிசியின் மறு உத்தரவு வரும். Sometimes when you are broken, சில வேளையில நீ when you are lost something, ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறாய், you come to a conclusion. ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாய். I am the lost one. நான் தான் இழந்தவன். What do you know? உனக்கு என்ன I am தெரியும்? not going to trust anybody in my life. என் வாழ்க்கையில யாரையும் நம்ப I மாட்டேன். have seen all the people. எல்லா ஜனங்களையும் So பார்த்துட்டேன். hereafter I am not going to trust anybody. இதற்கு மேல யாரையும் நான் நம்ப மாட்டேன். This is what you say. இததான் நீ But சொல்லுகிறாய். child of God, ஆனால் தேவ பிள்ளையே, sometimes you have to allow someone in your life. சில வேளையிலே உன்னுடைய வாழ்க்கையில சிலரை நீ அனுமதிக்க And வேண்டும். that person must have got the heavenly connection. அந்த மனுஷனுக்கு பரலோக தொடர்பு இருக்க வேண்டும். Don't be connected to everybody who cannot connect themselves to heaven. பரலோகத்திலே தொடர்பு இல்லாத, பரலோகத்தோடு தொடர்பு கொள்ள கூடாத எவனோடும் எவளோடும் தொடர்பு கொள்ளாதே. ஆமென். Did you hear that? Do not connect with anybody who cannot connect with heaven. பரலோகத்திலே தொடர்பு இல்லாத யாரிடத்திலும் தொடர்பு வைக்காத. Because sometimes inviting a wrong people in your life, you are going to mess up your life. ஏனென்றால் சில வேளையில தவறான ஜனங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே வரவழைத்தால் உன்னுடைய வாழ்க்கை பாழாய் போய்விடும். Don't invite wrong people in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே தவறான ஜனங்களை வரவேற்காதே. Sometimes சில வேளையிலே inviting the right people into your life can be a difference between a breakdown and a breakthrough. உன்னுடைய வாழ்க்கையில சரியான நபரை உன்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் போது உடைஞ்சு போக மாட்ட, உடைச்சுக்கிட்டு போகவே. Did you hear that? Amen. That's a difference between a breakdown and a breakthrough. You will never be breakdown, you will be breaking through. உடைஞ்சு போக மாட்ட, உடைச்சு கொண்டு போவே. Somebody say, I will never be broke down, I will have always have a breakthrough. யாரனா சொல்லுங்க, நான் உடைந்து போக மாட்டேன், உடைத்து வெளியே போவேன். You may be doing the right thing. நீ சரியான காரியத்தை செய்து You may be doing the Lord's work. தேவனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கலாம். But still you can lose your cutting edge. அப்படி இருந்த போதிலும் உன்னுடைய வெட்டு முனையை நீ இழக்கலாம். You can lose your effectiveness. உன்னுடைய effectiveness, செயல்திறனை இழக்கலாம். But today, ஆனால் இந்த நாளில் listen very carefully. Before they went to the strength of Jordan River, யோர்தான் நதியின் பலத்தினிடத்துல போறதுக்கு முன்னால சொல்லுங்க, before they went to the strength of Jordan River, யோர்தானுடைய நதியின் பலத்துக்கிட்ட போவதற்கு முன்பதாக one prophet had the presence of mind to call the man of God to come with him for his work. அவருடைய வேலைக்காக ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு சிந்தை இருந்தது, தேவ மனிதனை தன்னுடைய வேலைக்கு கூட்டிட்டு போகணும்னு. You know why? எதற்கு தெரியுமா? That man of God, அந்த தேவ மனுஷன், he has a lot of experience of miracles in that Jordan. அந்த யோர்தான்ல அற்புதங்களை செய்கிறதற்கு அவருக்கு அதிக அனுபவங்கள் இருந்தது. Once his father, ஒருவசை அவருடைய தகப்பன், he broke it and walked in it. அதை உடைத்து அவர் நடந்து போனார். And when his father left, அவர் தகப்பன் போன உடனே he took the mantle and just split it and he walked in it. அவர் சால்வையை எடுத்து அதை அடித்து அதின் மேலே நடந்து போனார். You need to have people who walk through miracles in your life, not to break your miracle but to walk through the miracle of life. உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை உடைக்கிறதுக்கு அல்ல, அற்புதத்திலே உங்களை நடத்துவதற்கு ஒரு நபர் வேண்டும். Be careful. எச்சரிக்கை. When you have people to walk you through the miracle, உன்னை அற்புதத்துக்குள்ள நடத்துவதற்கு ஜனங்கள் இருக்கும்போது, you need to have the presence of mind to know who is with you.
யார் உன்னோடு இருக்கிறாங்கன்ற சிந்தை உனக்கு இருக்க வேண்டும். You cannot be a friend of everybody. எல்லாருக்கும் நண்பர்களா இருக்க முடியாது. You need to be selective. நீங்க தேர்ந்தெடுக்கணும். To whom you are listening. யாருக்கு நீ செவி கொடுக்கிற. And it is good if Elisha go down even if they don't need him. It is good for Elisha to go with them even if they don't need Elisha. எலிசா அவங்களுக்கு தேவைப்படலனா கூட எலிசா அவர்களோடு கூட போகிறது அவங்களுக்கு நல்லது. ஆமென். சொல்லுங்க, ஒரு தேவ மனுஷன் எந்த வேலையும் செய்யலனா கூட நீங்க செய்யற வேலை நடுவில் அவர் வேணும். Hallelujah. Did you heard that? கேட்டீங்களா? It is good if Elisha go down there even if they don't need him, and if they do need him and they can call him. அவருக்கு தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு தேவைப்பட்டா அவரை கூப்பிடுவார்கள். And tell him what they are going through. அவங்க எதல போய் கொண்டிருப்பாங்கன்னு அப்படி சொல்லுவாங்க. இல்ல தேவையே படலனா கூட அவர் கூட இருக்கிறது நல்லது. ஏன்னா தேவைப்பட்டா அவரை கூப்பிட்டு நாங்க என்ன பிரச்சனைக்குள்ள போயினுக்கிறோம் அவர்கிட்ட சொல்லலாம் இல்லையா? Hallelujah. Hallelujah. Are you there with me? என்னோட So it is always good. What is the second title subheading I'm telling? For every pain of reality there is a prophetic response. ஒவ்வொரு உண்மை உள்ள வலிக்கும் தீர்க்க தரிசன மறு உத்தரவு இருக்கும். So you don't need a whole crew of people in your life. உன்னுடைய வாழ்க்கையில நிறைய अनेक ஜனங்கள் தேவை இல்ல. சொல்லுங்க, I don't need a whole crew of people. अनेक ஜனங்கள் எனக்கு தேவை இல்ல. You need the one somebody with you. உன்னோடு இருக்கிற ஒருவர் உனக்கு தேவை. When life falls apart, when you are going through it, when life falls apart, வாழ்க்கை கீழே விழும்போது, இடிந்து விழும்போது, when you go through it, அதற்குள்ள போகும்போது, you need somebody உனக்கு யாரோ ஒருவர் who can raise you. உன்னை எழுப்புவர். Oh church, you need to thank God for spiritual connections. சபையே, ஆவிக்குரிய தொடர்புகளுக்காக தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். Somebody say, Lord, thank you. யாரனா சொல்லுங்க, கர்த்தாவே நன்றி. For spiritual connections. இந்த ஆவிக்குரிய தொடர்புகளுக்காக உமக்கு நன்றி. You must thank God for spiritual friends. ஆவிக்குரிய நண்பர்களுக்காக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். You must thank God for spiritual relationships. ஆவிக்குரிய உறவுகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். Listen, why? எதற்கு? You know why? எதற்கு? Because they don't need anything for them in their life from you. அவங்க வாழ்க்கையில உன்னிடத்திலிருந்து அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை. Are you there with me? Amen. They don't need anything for them in your life. உன்னுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு எதுவும் தேவையில்லை. So they are not to get anything from you. உன்னிடத்திலிருந்து எதுவும் அவர்களுக்கு வேண்டாம். வாங்குறதுக்காக வரல. But they are trying to give something to you that is a connection with God. அவர்கள் கொடுக்க வந்தது என்னவென்றால் தேவனோடு இருக்கிற தொடர்பை உங்களுக்கு. You are not having the connection. உன்னிடத்துல தொடர்பு இல்ல. But I have the connection. ஆனால் என்னிடத்துல. But what I can give to you is. நான் உனக்கு கொடுப்பது என்ன? I can give the connection that I have with God. என்னிடத்துல தேவனோடு இருக்கிற இணைப்பை. People can act like they are connected to God, but a prophet doesn't have to act like he is connected because he is already connected. ஜனங்க தேவனோடு இருக்கிற தொடர்பை போல நடிக்கலாம். ஆனா ஒரு தீர்க்கதரிசி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவனோடு அவர் உறவில் இருக்கிறார். Then God for the true prophetic witness, உண்மையான தீர்க்கதரிசன சாட்சியாக, because they give truthful perspective. கடவுளிடத்துல உண்மையான தொடர்பு வச்சிருக்கிற ஒரு தீர்க்கதரிசி உண்மையான கண்ணோட்டத்தை கொடுக்கிறான். கூட இருக்கீங்களா? ஆமென். Who also speak supernatural solution. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மையான தீர்க்கதரிசி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான தீர்வை கொண்டு வரான். ஆமென். Yes. True prophet is not there to tell you what you want to hear. உண்மையான தீர்க்கதரிசி நீ எதை கேட்கணுமோ அதை சொல்றதுக்கு இல்ல. உன் காதுக்கு இனிமையாகிறத கேட்கறத சொல்றவன் கிடையாது உண்மையான தீர்க்கதரிசி. He is not to tell you happy good lies instead of the truth. சத்தியத்தை விட்டுட்டு நீ சந்தோஷப்படுற மாதிரி பொய்யா சொல்றவன் இல்ல.
உண்மையான தீர்க்கதரிசி கூட இருக்கீங்களா? He will say the truth. அவன் சத்தியத்தை சொல்ல வேண்டும். When a false prophet declares something, கள்ள தீர்க்கதரிசிகள் சிலதை in சொல்லும்போது 3 days from today you will see a miracle. 3 நாள் இன்னிலிருந்து 3 நாளைக்கு அற்புதத்தை In பார்ப்போம். 5 days from now you will get a job. இப்பத்திலிருந்து In a month you will get married. ஒரு மாதத்துல திருமணம் ஆயிடும். See church, சபையே, this is not the true prophet. இவர்கள் உண்மையுள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல. Are you there with me? என்னோட இருக்கிறீங்களா? I'm telling you. You know what you're going through. A true prophet is a man in the midst of what you're going through gives you an honest assessment. நீ எதற்குள்ள போய் கொண்டிருக்கிறாயோ உண்மையுள்ள தீர்க்கதரிசி அதை குறித்ததான அந்த லாபத்தை, அந்த மேன்மையை, உனக்கு என்ன தேவையோ அதை சரியானபடி கொடுக்குறவன். உனக்கு எது தேவை தெரியுமா? இவன் சொல்றது இல்ல 3 நாள்ல உனக்கு கல்யாணம் நடக்குது, 30 நாள்ல உனக்கு வேலை கிடைக்குதுன்னு. உன் வேலை இல்லாத சூழ்நிலையில இந்த உண்மையான தீர்க்கதரிசி என்ன தெரியுமா பண்றான்? He invites God into the situation. கடவுளையே அந்த சூழ்நிலைக்குள்ள இறங்கி வர வைக்கிறான். ஆமென். கடவுளை விட்டுட்டு இவன் தீர்க்கதரிசனம் உரைக்கல. He is not prophesying without God. தேவன் இல்லாமல் அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கவில்லை. But a true prophet is bringing God into the situation. உண்மையுள்ள தீர்க்கதரிசி சூழ்நிலைக்கு தேவனை கொண்டு வருகிறார். And he is doing something about it. அதை குறித்து ஏதோ ஒன்றை செய்கிறார். The nameless prophet is talking to Elisha. பெயர் சொல்லப்படாத தீர்க்கதரிசி எலிசாவினிடத்தில் And பேசுகிறார். Elisha is talking back to him. எலிசா அவரிடத்தில் திருப்பி பேசுகிறார். What is he talking? என்ன பேசுகிறார்? Alas my master. ஐயோ என்ன ஜமானனே, I have lost. நான் இழந்து It விட்டேன். was borrowed. அது இரவலாய் வாங்கினது. Are you there with me? என்னோடு இருக்கிறீங்களா? Listen very carefully. கவனமாய் கேளுங்க. And the prophet is talking back to him. இப்பொழுது தீர்க்கதரிசி திரும்பி அவரிடத்தில் பேசுகிறார். Are you there to talk பேசுறதுக்கு இருக்கிறீங்களா? about your loss? உன்னுடைய இழப்பை If you talk, நீங்கள் பேசினா the man of God will talk. தேவ மனுஷன் And if the பேசுவார். man of God talks, தேவ மனுஷன் பேசினா God comes into the scene. தேவன் அங்கே வருவார். Hallelujah. Hallelujah. Say hallelujah. Hallelujah. The man of God asked, தேவ மனிதன் கேட்டார், show me where you lost it. எங்கே இழந்தாயோ அங்க காண்பி. And he gives an assessment to the situation to the student by inviting the supernatural into the situation as a solution. சூழ்நிலைக்கான தீர்வாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை தன்னுடைய மாணவனிடத்தில் வரவழைத்து தேவனுடைய செயலை காண்பிக்கிறார். கூட இருக்கீங்களா? ஏன்னா இது அதிகமான வார்த்தை என்றால் தான் நானே சொல்லிட்டேங்க. So you know, show me where you lost it. எங்கே இழந்தாய் காண்பி. So, are you there with me? என்னோட இருக்கிறீங்க. Show me where you lost it. எங்கே இழந்தாய் காண்பி. Church, sometimes location matters to loss. சில வேளையிலே நாம் இழப்பதற்கு இடமும் இல்ல எங்க ஓகே லொகேஷன் மேட்டர்ஸ் டு லாஸ். எங்க நீ தொலைச்சாயோ அந்த தொலைப்புக்கு நீ தொலைஞ்ச இடம் ரொம்ப முக்கியம். தொலைச்ச இடம் முக்கியம். சொல்லுங்க, தொலைச்ச இடம் முக்கியம், ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். எதை தொலைத்தாய்? See, sometimes where you lost is more important than what you lost. எங்க எதை தொலைச்சன்றதை விட எங்க தொலைச்சன்றது தான் முக்கியம். ஆமா. Sometimes where you lost is more important than what you lost. எதை இழந்தாயோ அதை காட்டிலும் எந்த இடத்துல இழந்தாயோ அது மிகவும் முக்கியம். Because location be the place of recovering. ஏனா அந்த இடத்துல தான் திருப்பி கொள்ள முடியும். Somebody said, hey, தொலைச்சது ஒரு இடத்துல தேடுறது வேற இடத்துலயான்னு. தொலைச்சது ஒரு இடத்துல தேட போறது வேற இடத்துலயா? நீ தொலைச்சத வேற இடத்துல கண்டுபிடிக்க முடியாது. நீ எங்க தொலைச்சியோ, this is a prophetical word. Amen. You cannot find what you lost in some other place because it is a some other place. Are you there with me? Amen. Hallelujah. நீங்க ஏதோ ஒரு இடத்துல போய் இழந்ததை தேட கூடாது. Where you lost, there you have to find. எங்கே இழந்தீங்களோ அங்க தான் தேடணும். Stop running from the reality of your loss in your life. உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான தொலைச்சிங்களே அந்த இடத்தை விட்டுட்டு தேடுறதுக்கு வேற இடத்துல ஓடாத.
to face the facts, sometimes you have to go back to the place where you lost. உண்மையை சந்திப்பதற்கு எங்கே இழந்தாயோ அந்த இடத்துக்கு நீ போக வேண்டும். So that அதனால you can trace it. அதை நீ கண்டுபிடிக்கலாம். You can trace it. கண்டுபிடிக்கலாம். So that if you trace it, அதை கண்டுபிடித்தா you have to trace it in order to face it. நீங்க கண்டுபிடிக்கிறதற்கு அதை சந்திக்கணும். இல்ல அது அந்த இடத்தை கண்டுபிடிச்சா அதை சந்திக்கலாம். If you trace it, you can face it. நீங்க அதை சந்திச்சா அதை கண்டுபிடிக்கலாம். If you can face it, God can erase it. Wait, I'm coming. நீங்க சந்திச்சா தேவன் அதை அழிச்சிருவார். I'll tell you, stop running from your trauma and you have experienced it from your childhood. சிலருக்கு வந்து அந்த மன திகில், மன பயம், அப்படியே அந்த பயத்திலே வாழ்ந்து நிற்பாங்க. ஏதோ ஒன்று சின்ன வயசுல நடந்திருக்கும், இல்ல வாலிபா வயசுல நடந்திருக்கும். அந்த ட்ராமால இருந்து உன்னால வெளியே வர முடியாத நிலைமையில நீ இருக்கலாம். But God என்ன சொல்றாரு? First you have to trace it. முதலாவது நீ அதை தேட வேண்டும். Then you have to face it. அதை சந்திக்க வேண்டும். And God will erase it. தேவன் அதை அழிப்பார். So anybody, if you are with your broken heart, யாராகிலும் உடைந்த இதயத்தில் இருந்தா, stop running from your trauma. உன்னுடைய அந்த திகிலிருந்து ஓடுவதை நிறுத்து. So go back and trace it. திரும்பி போய் அதை தேடு. And face it so God can erase it. அதை சந்தி, அதனால தேவன் அதை அழித்து விடுவார். So that you can get into the purpose for which God has called you. அதனால தேவன் உன்னை அழைத்த நோக்கத்தை நீ தெரிந்து கொள்வாய். Hallelujah. Hallelujah. Don't think your life is ended. உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்காதே. No, don't live in trauma. இந்த அழுத்தத்துல வாழாத, திகில்ல வாழாத. Whatever has happened has happened. எது நடந்ததோ நடந்தது. But God will definitely fulfill his purpose for your life. தேவன் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுவார். Show me the place of where you lost it. எங்கே இழந்து போனாயோ அந்த இடத்தை காண்பி. Go back to the place of your brokenness. உடைக்கப்பட்ட அதே இடத்துக்கு திரும்பி போ. Go back to your pain. உன்னுடைய வலிக்கு திரும்பி போ. And speak with authority and power that heaven has given you. பரலோகம் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தோடும் வல்லமையோடும் பேசு. And say, this is what I lost. சொல்லு, இதைத்தான் நான் இழந்து விட்டேன். And this is where I lost it. இங்கே தான் நான் இழந்து விட்டேன். Sometimes you may be tired of what you went through. நீ போய் கொண்டிருக்கிற சில காரியங்களினால நீ களைத்து போயிருக்கலாம். You may be tired of people's opinion. ஜனங்களுடைய ஒபினியனை கருத்துகளினால் களைத்து போயிருக்கலாம். You may be tired of yourself. உன்னை குறித்து நீ களைத்து போயிருக்கலாம். Thinking that people will find of your brokenness. ஜனங்க உன்னுடைய உடைந்து போன சூழ்நிலையை கண்டுபிடிப்பாங்க நீ யோசித்து. நீ களைத்து போயிருக்கலாம். You want to hide everything. எல்லாவற்றையும் மறைக்கணும். You don't want your secrets to be known to anybody. உன்னுடைய ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. You don't even want to say your headache to anybody. உன்னுடைய தலைவலியை கூட நீ யாருக்கும் சொல்ல வேணாம். சத்தா எல்லாருக்கும் போறோம் தானே. ஜரத்தை சொல்றது விசுவாச குறைவு, பலவீனத்தை சொல்றது விசுவாச குறைவுனா நீ மறைக்கிறவன் வலியே, அது சரியில்லை என்றார் தேவன். Don't hide your brokenness. Don't hide your sickness. உன்னுடைய வியாதியை, உன்னுடைய உடைக்கப்பட்ட இருதயத்தை மறைக்காதே. Come before the Lord even with your brokenness. உன்னுடைய உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே தேவனுக்கு முன்பாக வா. Lord, கர்த்தாவே, my heart is broken. என்னுடைய இருதயம், my spirit is broken. என்னுடைய ஆவி, my mind is broken. என்னுடைய சிந்தை உடைக்கப்பட்டிருக்கிறது. And now I'm no longer running from my brokenness. இப்பொழுது இன்னும் இதே உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே என்னால ஓட முடியாது. Now I'm going to trace it. இப்போ நான் கண்டுபிடிக்க So போகிறேன். I can face it. அதனால நான் சந்திப்பேன். So that my God can erase it. அதனால என் தேவன் அழிப்பார். Listen. A prophet not only gives you a right perspective. ஒரு தீர்க்கதரிசி சரியான கண்ணோட்டத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, but he gives a supernatural solution. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வை கொண்டு வருகிறார். No human agency here can do anything about it. மனுஷ செயல் எதுவுமே இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வர முடியாது. எவனாலயும் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வர முடியாது. Somebody we believe it, say hallelujah. Hallelujah. But the man of God determines that we need a miracle. தேவ மனிதன் தீர்மானிக்கிறார் நமக்கு ஒரு அற்புதம் தேவை. ஆறுதல் அற்புதம் இல்ல.
அதனால இவங்கிட்ட ஓடி போய் அவகிட்ட ஓடி போய் இங்க சொல்றது அங்க சொல்லி தேறுதல் ஆறுதல் எல்லாம் அங்க தேடாத. You need a miracle. உனக்கு அற்புதம் தேவை. Somebody say, I need a miracle. ஆறுதல் is not enough for my loss. என்னுடைய இழப்புக்கு ஆறுதல் போதுமானது அல்ல. So I want my cutting edge back. திரும்பவும் நான் இழந்ததை பெற்றுக்கொள்ள I வேண்டும். want my axe back. என்னுடைய கோடாரி திருப்ப வேண்டும். And when you need a miracle, is there anybody waiting for a miracle this Friday evening? இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் யாராகிலும் அற்புதத்துக்கு காத்திருக்கிறீங்களா? The miracle is God is going to do a miracle for you. தேவன் உனக்காக அற்புதத்தை செய்வார். You didn't come here for nothing. You came here for something. நீங்க ஏதோ ஒன்றுக்காக வரல, ஏதோ வெறுமையாய் வரவில்லை, ஏதோ ஒன்றுக்காக வந்திருக்கிறீங்க. வெறுமைக்காக வரல, வாங்குறதுக்காக வந்தீங்க. ஆமென். அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். Hallelujah. Hallelujah. When you need a miracle, there is only one option. உனக்கு அற்புதம் வேணும்னா அதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான். Tonight if you go to eat, you have many options to eat. நீ இந்த ராத்திரி வேளையில போய் சாப்பிடணும்னா अनेक ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய வந்து வகைகள். ஆமா, நீங்க எது சாப்பிடுறதுன்னா அது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. Even to work for next year you have many options. அடுத்த வருஷம் வேலை செய்யறதுக்கு உனக்கு அதே சந்தர்ப்பம் இருக்குது. But if you want a miracle, ஆனா அற்புதம் வேணும்னா there is no option except God. அதற்கு சந்தர்ப்பமே இல்ல. Only God. தேவன் மாத்திரமே. Because he knows how to get in. This man knows how to get in touch with heaven. இந்த மனிதனுக்கு தெரியும் எப்படி பரலோகத்திலே தொடர்பு கொள்வது. If you are really connected with a man who has connection with heaven, you are under the miracle of God. உங்களுக்கு பரலோக தேவனிடத்திலே தொடர்பு வைக்கிற ஒரு மனிதனை தெரியுமே, ஆனால் நீங்கள் அற்புதத்தின் கீழே இருக்கிறீர்கள். I thank God for you people. உங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். Because you are waiting for a miracle. நீங்கள் எல்லாரும் அற்புதத்துக்கு காத்திருக்கிறீர்கள். Get ready for your miracle. உன்னுடைய அற்புதத்திற்கு ஆயத்தமாகுங்கள். He cuts a piece of wood and throws the wood, to it. ஒரு மரக்கட்டையை வெட்டி அதன் மேலே போடுகிறார். The background is an impossible situation. பின்னாடி பார்க்கும்போது அது கூடாத காரியம். Listen, because the axe, it was bedded in the Jordan muddy river. யோர்தான்ல அந்த படுக்க கோடாரி போட்டு இருந்துச்சு மண்ணுல, உளையான சேத்துல. எல்லாம் சொல்லுங்க, எங்க? உளையான சேத்துல போய் படுக்க போட்டுச்சு கோடாரி. Listen, now when I studied about the atomic property of iron, இரும்புக்குள்ள இருக்கிறதான இந்த அணு சக்திகளை குறித்து கொஞ்சம் படிச்சேன். அதுல என்ன சொல்லுதுன்னா, the properties of iron, 26% electron, 26 proton and 30 neutrons. 20 electron, இது இங்கிலீஷ்ல சொல்லிக்கலாம், 26 proton and 30 neutrons. And I don't know anything about what that means. இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுல எவ்வளவு கதம் தெரியுது. ஆனா இது என்னன்னு எனக்கு தெரியாது. சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. And that I know, and all that I know is, if you put iron into a water, it's going to the bottom. That is what I know. எனக்கு தெரிந்ததெல்லாம் இரும்ப தண்ணில போட்டினா அது கீழே போய்டும், பாட்டமுக்கு போவோம். So to get from the bottom, God has to do it. கீழே இருந்து மேலே கொண்டு வருவதற்கு தேவன் ஏதோ ஒன்றை செய்யணும். Because somehow from the this is an impossible situation. இது கூடாத காரியம் அந்த சூழ்நிலை. But God is working out an impossible situation. ஆனால் தேவன் கூடாது என்ற சூழ்நிலையிலே கிரியை செய்கிறார். God is a specialist in working miracles in an impossible situation. முடியாது என்ற சூழ்நிலையிலே அற்புதத்தை செய்கிறதற்கு தேவன் விசேஷித்தமானவர். See, whenever there is a prophetic response, தீர்க்கதரிசியுடைய மறு உத்தரவு எப்பொழுதெல்லாம் இருக்கிறது, தீர்க்கதரிசனமான உத்தரவுகள் மறு உத்தரவு வரும்போதெல்லாம், there will be a praise report. அங்கே துதியின் அறிக்கை இருக்கும். What is that? அது என்ன? When you see a miracle, அற்புதத்தை you cannot be sitting like a statue. ஒரு சிலையை போல உன்னால உட்கார முடியாது. Because ஏனென்றால் when God responded, தேவன் மறு உத்தரவு சொல்லும்போது, now you give a praise report. நீங்கள் துதியின் அறிக்கை தருவீர்கள். Oh, hallelujah. Hallelujah. You start to dance and you start to sing, you start to worship, you start to praise.
நீ நடனமாட துவங்குவ, அவரை துதிக்க துவங்குவ, அவரை ஆராதிக்க துவங்குவ. Listen, the Bible says, வேதம் சொல்லுகிறது, in King James version, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல it says, இப்படி சொல்லுகிறது, the iron was not floating, the iron was swimming. அந்த இரும்பு மிதக்கவில்லை, அந்த இரும்பு நீச்சல் அடிச்சு நின்னுச்சு. Oh, put your hands for your God. உன் தேவனுக்கு கரங்களை தட்டு. Can an iron swim? இரும்பு நீச்சல் அடித்தது. Listen, science can explain gravity. இழுப்பின் சக்தியை குறித்து சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும். விஞ்ஞானம் இழுப்பின் சக்தியை குறித்து சொல்லலாம். It can explain galaxy. கேலக்ஸி It குறித்து, can explain planets. planets கோள்களை பத்தி சொல்லலாம். Amen. But what science cannot explain is the wonder works of God. விஞ்ஞானத்தால விவரிக்க முடியாதது தேவனுடைய அற்புதங்கள். See, once a man of God went to his sister's house. ஒரு தேவ மனிதன் ஒரு சகோதரி வீட்டுக்கு போனான். And that sweet cute sister, she was allergic to wash dishes. Only she was actually feeling good to eat, but to wash dishes, you know, there are some people, they only will eat, but they will not wash. அந்த அருமையான அழகு சகோதரி நல்லா சாப்பிடுவாங்க, ஆனா பாத்திரத்தை வளக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி. சாமானம் கழுவுறதுக்கு. So this pastor went and he was washing. இந்த போதகர் போய் கழுவி நின்றார். He washed. While he was washing, கழுவும்போது a text actually message came. ஒரு செய்தி வந்தது. And when he just wiped his hand, but still he touched, but his screen didn't open up. கரத்தை தொடச்சின்னு ஓபன் பண்ணி பார்த்தாரு, ஓபன் ஆகல. He was trying too hard. கஷ்டப்படுறாரு. He was doing many things, but it didn't open up. அநேக காரியங்களை செய்றாரு, ஓபன் ஆகல. Suddenly he recognized. சடிதில யோசித்தார். Oh no, my screen, it's not only having my fingerprint but also my face identity. என்னுடைய போனுக்கு வெறும் ஃபிங்கர் அந்த பிரிண்ட் மாத்திரம் இல்ல, முகத்தை ஸ்கேன் பண்ணா ஓபன் ஆகும். When he looked at the screen opened. அவர் அதை பார்த்தபோது போன் திறந்தது. So what he learned and what God is teaching to us this evening is, தேவன் இந்த சாயங்கால வேளையில நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, you tried many things with your hand. உன்னுடைய கரத்துல அநேகத்தை முயற்சி செய்து, you tried to open many things with your hand. உன்னுடைய கரத்துல அநேகத்தை திறக்க முயற்சி செய்தார். saying is, தேவன் என்ன சொல்லுகிறார்? Stop working with your hand and look to the one who makes you to shine. He will open. உன்னுடைய கரத்துல வேலை செய்கிறதை நிறுத்தி விட்டு உன் தேவனுடைய முகத்தை நோக்கி பார். Hallelujah. 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 Listen, I'm done. நான் முடிக்க போறேன். Once the Father God, ஒரு விசை பிதாவாகிய தேவன், once the Father God, ஒரு விசை பிதாவாகிய one தேவன், Friday evening, ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம், come on, give me the 2 drumsticks. Hallelujah. One Friday evening, ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம், you and I, நீங்களும் நானும், through sin, பாவத்தினால, we as an axe, நாம் எல்லோரும் we have been fallen into the pit of sin. கோடாலிகளை போல பாவத்தின் குழியிலே விழுந்து கிடந்தோம். And when we were been fallen there, நாம் அங்கே விழுந்தபோது God took some wood in his hand. தேவன் தம்முடைய கரங்களிலே, and in that wood, அந்த கட்டையிலே he put a son there. அங்கே குமாரன், put a son there on the wood. அந்த கட்டையிலே now குமாரன், you have been drowned in the miry clay. உலையான சேற்றிலே இருந்த உன்னையும் என்னையும், oh raganadira karo seke. See, people can talk about your weakness and your sin, even they can insult you for what you have not done. உன்னுடைய பாவத்தை குறித்து, உன்னுடைய பலவீனத்தை குறித்து, நீ செய்யாத தவறுகளை குறித்து ஜனங்கள் பேசலாம். They can accuse you. அவங்க உன்னை குற்றப்படுத்தலாம். They can assassinate your character. உன்னுடைய குணாதிசயத்தை கேவலப்படுத்தலாம். But even after knowing that you are a sinner, நீ பாவி என்று தெரிந்த போதிலும், there God did something for you. அங்கே தேவன் உனக்கு ஒன்றை செய்தார். He took, as Elisha took the wood, எலிசா கட்டையை எடுத்தது போல, and he throwed it, அதை போட்டார், and he throwed it, அவர் தண்ணீர் மேலே போட்டார். and the axe came up. அந்த கோடாரி மேலே வந்தது. The man of God didn't put his hand, he said take it. தேவ மனிதன் கரத்தை போட்டு அவர் சொன்னார் எடுத்துக்கொள். So you have to bend and take your miracle. நீயே குனிந்து உன்னுடைய அற்புதத்தை எடுக்க. I can show your miracle. நான் உன் அற்புதத்தை காண்பிப்பேன். But you have to take your miracle. ஆனால் நீ உன் அற்புதத்தை எடுக்க. Church, come on, give Lord a 2-minute praise this evening. சபையே இந்த சாயங்கால வேளையிலே give him good clap. தேவனுக்கு 2 நிமிஷம் நல்ல துதிகளை செலுத்து. Because your God
will restore what you have lost. உன் தேவனாகிய கர்த்தர் நீ எதை இழந்து போனாயோ அதை திருப்ப போகிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the Bible says, வேதம் சொல்லுகிறது, listen very carefully. கவனமாய் கேளுங்க. ஏ வாடா ஜெயில் வா. கீழப்படு. நீ அப்ப யாரன உணர்த்த வாங்கப்பா. See, the Bible says, நீ கீழப்படு. வேதம் எப்படி சொல்லுகிறது? When the Father God raised his son Jesus from the dead, பிதாவாகிய தேவன் இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினபோது, he not only raised him, அவர் மரணத்திலிருந்து மாத்திரம் அவரை மட்டும் எழுப்பல, அவரை மாத்திரம் எழுப்பல. the Bible says, வேதம் சொல்லுகிறது, he raised us with him. அவரோடு கூட நம்மையும் தேவன் எழுப்பினார். It is not that he will raise, he has already raised us. அவர் எழுப்புவார் இல்ல, அவருடைய குமாரனோடு சேர்த்து நம்மையும் எழுப்பினார். Are you there? இருக்கிறீங்களா? So your eternity is being secured. உன்னுடைய நித்தியம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. Are you there with me? என்னோடு இருக்கிறீங்களா? God knows who you are. நீ யார் என்று தேவன் அறிந்திருக்கிறார். No, nobody have to prove that to God because God already knows it. யாரையும் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அதை அறிந்திருக்கிறார். If God has raised you, தேவன் உன்னை எழுப்பினார். church, சபை, once you and I were lost in sin. நீங்களும் நானும் பாவத்திலே மரித்திருந்தோம். We were lost. தொலைந்து போயிருந்தோம். But one day, ஒரு நாள் King Jesus was on his way. இயேசு ராஜா தம் வழியாய் வந்தார். Some people are so ungrateful for that king, but some are so thankful to him. அந்த ராஜாவுக்கு சிலர் நன்றி இல்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆனால் சிலர் நாம் எல்லோரும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். He came your way. அவர் வழியாய் வந்தார். You were lost in sin. நீ பாவத்திலே தொலைந்து போயிருந்திருக்கலாம். But you are founded in Christ now. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நீ கண்டுபிடிக்கப்பட்டாய். So that அதனால you cannot be lost forever. என்றைக்குமே நீ தொலைந்து போக முடியாது. Did you got what you lost? நீ எதை இழந்தாயோ அதை பெற்றுக்கொண்டாயா? The very important thing is not what you lost, but you just lost yourself, but still God founded you. மிகவும் முக்கியமான காரியம், நீ எதை இழந்தாயோ அது பெருசல்ல, உன்னையே இழந்துட்டு இருந்த, அதையே தேவன் கண்டுபிடிச்சார். So do not worry about the losses. இழப்புகளை குறித்து கவலைப்படாதே. Because God has founded you. ஏனென்றால் தேவன் உன்னை, if God has founded you, தேவன் உன்னை கண்டுபிடித்திருந்தார், then he can find everything for you. அவர் எல்லாவற்றையும் உனக்காக கண்டுபிடிப்பார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். I am giving the praises. நான் தேவனை துதிக்கிறேன். I am giving him the worship. அவரை ஆராதிக்கிறேன். I am giving him the hallelujah. அவருக்கு hallelujah. Do you want to know how I praise him? Do you want to know how I praise him? அவரை நான் எப்படி துதிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா? I just don't say it, just a hallelujah. அவருக்கு வெறும் hallelujah சொல்றது இல்ல. Just a hallelujah. 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 It's not that possible because I trained myself to worship him like that. I trained. Are you there with me? I am praising him. நான் அவரை துதிக்கிறேன். I am worshiping him. சொல்ல முடியலையோ? உனக்கு வந்த மாதிரி அவர் சொல்லிக்கலாமே. நான் அவரை ஆராதிக்கிறேன். இல்ல கத்துக்கணும். Because human mind will stop, but the spirit will never stop. That's what I'm coming to say. Hallelujah. Hallelujah. Say hallelujah. Give them something. Hallelujah. Hallelujah. Church. சபையே, you know why I scream like this? எதற்கு நான் இப்படி உங்களை ஆர்ப்பரிக்க சொன்னேன்? Because ஏனென்றால் I was found. நான் கண்டுபிடிக்கப்பட்டேன். In the beloved. பிரியமானவருக்குள்ளே நான் கண்டுபிடிக்கப்பட்டேன். You are found it. நீங்களும் கண்டுபிடிக்கப்பட்டீங்க. If you really enjoy salvation,
ரட்சிப்பை உண்மையாய் நீங்கள் அனுபவித்தால், if you're going to celebrate it, அதை கொண்டாடினார், you know how to celebrate it. உங்களுக்கு தெரியும் எப்படி கொண்டாடணும். Chimaina. ஒரே ஒரு அடி தான் முடிச்சிட்டேன். மெசேஜ் முடிஞ்சிச்சு. ஆனா பிரைஸ் ரிப்போர்ட்டுக்கு இது இல்லை. ஆமென்.